Hi friends, welcome to TNPSC. நான் உங்கள் வெங்கட். பர்சன்டேஜ் டாபிக்ல இருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन எடுத்துட்டு வந்திருக்கேன். எவ்வளவு குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. ஆல்கஹால் 20% உள்ள 5 லிட்டர் திரவ கலவையோடு 1 லிட்டர் தண்ணீர் சேர்க்கப்படுகிறது. புதிய கலவையில் ஆல்கஹால் எத்தனை சதவீதம் உள்ளது? ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். 20% வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால் கண்டென்ட் எத்தனை லிட்டர்ல திரவ கலவையில இருக்கு? 5 லிட்டர் திரவ கலவையில இருக்கு. ஓகேங்களா? அந்த 5 லிட்டர் கூட இன்னும் 1 லிட்டர் வாட்டர் ஆட் பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு லிட்டர்? 6 லிட்டர். ஓகேங்களா? அப்ப 5 லிட்டர் 20% ஆல்கஹால் இருக்குன்னா 6 லிட்டர்ல அதே ஆல்கஹால் பர்சன்டேஜ் இருக்குமா, கூடுமா, குறையுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒன்றும் இல்லை, இப்போ வீட்டில் வந்து நீங்கள் பாலே காய்ச்சறீங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா அதோட பாலுடைய கெட்டித்தன்மை எந்த அளவுக்கு இருக்கும்? 2 லிட்டர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா பாலுடைய கெட்டித்தன்மை அந்த அளவுக்கு இருக்கும். 1 லிட்டர் கலந்தீங்கன்னா தண்ணி கலந்தோம் அப்படின்னா பாலோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கும். 2 லிட்டர் போச்சு அப்படின்னா பாலுடைய கெட்டித்தன்மை அந்த அடர்த்தி அப்படின்றது கம்மியாகும். ஸோ அதே தான் இங்கேயும் அப்ளிகபிள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் நம்ம கிராஸ் மல்டிபிளேஷன் பண்ணோம். எப்பயும் நம்ம பர்சன்டேஜ் கிராஸ் மல்டிபிளேஷன் பண்றோம் அப்படின்னா நேர்மாறலுக்கு தான் கிராஸ் மல்டிபிளேஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா 5 லிட்டருக்கு 20% அப்படின்னா 6 லிட்டருக்கு அப்படின் போது அந்த 20% வந்து அதிகரிக்கும். ஆனா இந்த சம்ம பார்க்கும்போது இது அதிகரிக்காது, குறையும் அப்படின்றது கான்செப்ட் பேஸாவே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப இதை என்ன பண்ணணும்? நேர்மாறல் பர்சன்டேஜ் இதுல வந்து அப்ளை பண்ணக்கூடாது, எதிர்மாறல அப்ளை பண்ணணும். எதிர்மாறலுக்கு என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் பெருக்கி இந்த 6ன்றது வருது இல்லைங்களா? அந்த 5 லிட்டர் கூட 1 லிட்டர் சேர்த்தோம் அப்படிங்கும்போது 6 ஆகுது. அதனால டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 20 × 5 டிவைடட் பை 6. இதை அடிங்க, 3வது அடிக்கலாங்களா? ஓகே, 3 × 6. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை அடிச்சோம் அப்படின்னா 10 டைம் வரும். அப்போ 10 × 5 50. இதை சால்வ் பண்ணுங்க. 50 டிவைடட் பை 3. இப்போ 3வது அடிச்சோம்னா அவ்வளவு 48. எத்தனை டைம் வரும்? 48. இங்க ஒரு 10, அங்க ஒரு 6, 16 டைம். 16 டைமுக்கு 48, பேலன்ஸ் 2. இது எப்படி எழுதலாம்? 16 2/3 எழுதலாமா? இங்க என்ன? அது ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான பதில். இன்னும் ரொம்ப வந்து சிம்பிளா போடணும், இந்த ஸ்டெப்பே போடாம நம்ம ஆன்சர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியும். எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ 20 × 5 100 ஆயிருது. 100 6ஆல டிவைட் பண்ணோம்னா எவ்வளவு? 16 6 96. ஓகேங்களா? அப்ப 16%க்கே 96 வந்துருச்சு. அப்ப 100க்கு இன்னும் 4 பேலன்ஸ் இருக்கு. இங்க குடிக்கூடிய மற்ற ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஸோ 16 வந்து அது போக 4 பேலன்ஸ் இருக்கு. அப்ப 15ன்றது தப்பு, 20ன்றதும் தப்பு, 16%ன்றதும் தப்பு. ஓகேங்களா? 20% அப்படின்றது இந்த கொஸ்டின்லயே அடிபட்டு போச்சு. ஓகேங்களா? 20%ன்றது கொஸ்டின்லயே அடிபட்டு போச்சு. இது 2 தான் குறையுது. குறையிறதுலயும் 15ன்றதும் தப்பாகி போச்சு, 16ன்றது தப்பாகி போச்சு. ஏன்னா பேலன்ஸ் 4 வருது. அப்ப இந்த 4 மதிப்பு தான் இந்த 2/3%. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சுன்னா இந்த ஷார்ட்ஸ்க்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.